இங்கே ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் ஏரியாவில் திருட்டு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பெரிய பொருள் அடிச்சுட்டு தண்ணிக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. அதை விற்று செட்டில் ஆயிடலான்னு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நீ தான் காட்ஃபாதராக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இவரும் பெருமைப்பட்டு இருக்க சமயத்தில் அந்த பொருளை விற்கலான்னு சொல்லி ஃப்ரெண்டு கிளம்பி போனவர் திரும்பி வரவே இல்லை. அவங்க வீட்டில் பெரிய சோகம் ஆயிடுது. அன்னையிலேருந்து ஹீரோ தான் அந்த பொண்ணுக்கு அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. பல வருஷமா ஹீரோவும் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்காரு. அவர் கிடைக்கவே இல்லை. இந்த பொண்ணை ஆம்பளை மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு பெரியவளவும் ஆயிடுறா. இவர் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்காரு. அப்போ அந்த பொண்ணை ஊரில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் ஒரு மாதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவன் ஆனால் அப்பயுமே தைரியமாக தான் இருந்துகிட்டு இருக்கா. அப்போ எதிர்த்தா ஒரு பையன் நம்ம ரோட்டில் மீட் பண்ணுறா. அவனை போட்டு அடிச்சுட்டு கிளம்பி வரா. ஹீரோவும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தவர் அந்த பொண்ணுகிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பனை என்னைக்கு தான் நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த ஊரில் இருக்க ஒருத்தன் கேட்குறான், என் வீட்டில் இருக்க நகையை திருடி கொடுக்கணும், என் பொண்டாட்டி ரொம்ப கொடுமை பண்ணுறா, அந்த நகையை தரவே மாட்டேங்கிறா, அது எடுத்து கொடுத்தனா உனக்கு 10,000 ரூபா தரேன்ன உடனே இவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவரோட பொண்ணுக்கிட்ட அந்த ஊரில் புதுசாக வந்த பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவர் பிளானை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் நகை எடுக்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு அவன் வீட்டுக்கு போய் நகை எடுக்கிறதுக்காக போனால் இவருக்கு முன்னாடி இன்னொருத்தன் நகையை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அடுத்த நாள் அந்த வீட்டு ஓனர் கேட்குறான், நகையை எடுத்தியா இல்லையா, ஒழுங்காக திருப்பி கொடுத்துருன்னு. டே நான் எடுக்கலடா, எனக்கு முன்னாடி எவனோ எடுத்துட்டானு. இவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டு வீட்டில் கல்யாணம் நடக்குது. இவர் அவங்க பொண்ணு எல்லாரும் அங்கே போயிருக்காங்க. அந்த பெரிய ஆள் முன்னாடியே இந்த பொண்ணுக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்த பையன் அவர் கழுத்தில் இருக்க செயின் அடிக்கிறத ஹீரோ பார்க்குறான். அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது இவன் தான் அந்த வீட்டிலேருந்து கூட நகையை திருடிருப்பான் போல இருக்குன்னு. ஆனால் ஹீரோ வாயை திறக்கவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் ஹீரோ தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீ தாண்டா தேடி இருப்பேன்னா ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராங்க. அப்போ ஹீரோவும் அவன் பொண்ணும் வீட்டில் இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க.